அதே நேரம் அங்கே இன்னொரு பேச்சையுமே குறிப்பிட்டு காட்டியிருந்தார்கள். கொலம்பியாவினுடைய அ ப அரசு தலைவர் என்று நினைக்கிறேன். அவர் பேசியிருந்த விடயம் உண்மையிலுமே ஒரு இடதுசாரி எப்படி பேச வேண்டும், இவர்கள் தான் இதை செய்கிறார்கள், இவர்கள் தான் இதற்கு காரணம், இதை நிறுத்த வேண்டும் என்கிற பாரப்படு மிக கூர்மையான பேச்சாக அது இருந்தது. ஆனால் அன்னூரகுமார் பேசிய அந்த பேச்சு பூசி மெழுகியதான இங்கேயும் இல்லை நான், இங்கேயும் இல்லை நான் என்ற மாதிரியான பேச்சாக இருந்தது. ஆனாலும் நீங்க குறிப்பிட்டதில் ஒரு மிக முக்கியமான விடயம் இருக்கிறது, பயங்கரவாத முத்திரை. எங்கள் 2 பேருக்குமே இருக்கிற பொதுவான முத்திரை என்னவென்றால் பயங்கரவாதம். அதாவது பாலஸ்தீன மக்களும் சரி, ஈழ விடுதலை போராட்டமும் சரி, எங்களுடைய மண்ணுக்காக நாங்கள் போராட ஆரம்பித்தோம். அந்த போராட்டத்தை தொடங்குகிற போது எங்களுக்கென்று ஒரு கொள்கை இருந்தது, இலக்கு இருந்தது, ஒரு பயணத்தை ஆரம்பித்தோம். அதற்கு எங்களுக்கு அமைந்தாற்போல ஒரு தலைவன் வந்தார். 30 வருட காலம் ஒரு நெஞ்சு நிமிர்த்தி முதுகு நிமிர்ந்தவர்களாக ஒரு போராட்டத்தை எங்கள் அறவழி போராட்டமாக எங்களால் முன்னெடுக்க முடிந்தது. அதே போல பாலஸ்தீனத்திற்கும் அங்கே அவர்களுக்கு விடுதலை தேவைப்படுகிறது என்கிற பொழுது மக்களினுடைய இதயத்தை வென்ற ஒரு தலைவன் அங்கே வருகிறான், யஷீர் அல் அரஃபாத். 27 வருடங்களாக மக்களினுடைய இதயத்தில் இடம் பிடித்தவனாக அவர் இருக்கிறார். பின்னர் அவர் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்டதற்கு பிற்பாடு நோயின் காரணமாக இறந்தார். பட் அது கொலையாக இருக்கலாம் என்று 2 பக்கமுமே அதற்கான கருத்துக்கள் இருக்கிறது. ஆக அதற்கு பிறகு அந்த மக்களினுடைய பயணம் முடிவடையவில்லை. ஆனால் நாங்கள் என்ன செய்தோம் என்று சொன்னால் 2009ஆம் ஆண்டு எங்களுடைய விடுதலை போராட்டம், அதாவது ஆயுத போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதற்கு பிற்பாடு இன்னமும் அதை சுற்றியே நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அதை பேசுவது சரி, அது நமக்கு கற்பித்த பாடங்களை ஏற்றுக்கொள்வது சரி, அவர்களை நம்மாலே தோளிலே தூக்கி போக முடியாவிட்டாலும் உடல்களாக நெஞ்சிலே அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த விடுதலை வேட்கையை ஏந்தினவர்களாக நாங்கள் இலக்கை நோக்கி பயணிப்பது தானே சரியாக இருக்கும். இப்பொழுது பாலஸ்தீனம் அதை செய்கிறதுனாலே தான் இன்றைக்கு ஒரு நாடாக அது அங்கீகரிக்கப்பட பல நாடுகளினாலே இன்றைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது.